السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله ما بعد. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜ்ர் தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த நேரத்தை நாம் ஒதுக்கி இங்கு அமர்ந்திருக்கின்றோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே மூமின்கள், இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வை மிகவும் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். தன்னுடைய தாயை விட, தன்னுடைய தந்தையை விட, தன்னுடைய மனைவியை விட, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களை விடவும் அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் அவர்கள் அளவுக்கு அதிகமாக நேசிப்பார்கள் என்ற செய்தியை நேற்றைய தினம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை ஒன்று செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரார்த்தனை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு வகையான துவாக்களை கேட்டிருக்கிறாங்க. அதாவது அந்த துவாக்கள் ஒவ்வொன்றுமே ரொம்ப நுணுக்கமானவையாக இருக்கும். சில நேரங்களில் நமக்கு அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துவா செய்வோம். துவா செஞ்சிருக்கும் போது அப்படியே நிற்போம், என்ன கேட்குறது அல்லாஹ்ட்ட அப்படின்ட்டு. எப்படி துவா கேட்கணும் கூட சில பேருக்கு தெரியாது. சில நேரங்களில் சீக்கிரமாக கூட துவா செஞ்சுட்டு போயிடுவோம். ஏன் எதுவும் இல்லையா அப்படிலாம் இல்லை, நிறைய கோரிக்கைகள் நமக்கு இருக்கும். அந்த கோரிக்கைகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எப்படி வைத்தார்கள் என்று அதை நாம் தேர்வு செய்து நாம் கேட்கும் பொழுது அந்த துவாக்கள் மிகவும் பயனுள்ளதாக நமக்கு அமையும். ரசூலுல்லாஹ் எப்படிலாம் கேட்டிருக்காங்க பாருங்களேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க. இந்த செய்தி திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. 3235வது செய்தியாக. அதே மாதிரி 3159 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க, அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மை யுஹிப்புக் வ ஹுப்ப அமலி யுகர்ருப் இலா ஹுப்பக். இந்த பிரார்த்தனை நம்ம பெரும்பாலும் கேட்டிருக்க மாட்டோம். ஆனால் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, எப்படி பாருங்களேன். இறைவா, உன்னை நேசிப்பதையும், யா அல்லாஹ் உன்னை நேசிப்பதையும், உன்னை யார் நேசிப்பார்களோ அவர்களை நேசிப்பதையும், உனது நேசத்தின்பால் எந்த காரியம் நெருக்கி வைக்குமோ அந்த நற்காரியத்தை நான் விரும்புவதையும் உன்னிடத்தில் வேண்டுகிறேன் என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. யா அல்லாஹ், நான் உன்னை நேசிக்கணும். உன்னை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவங்களையும் நான் நேசிக்கணும். உன்னுடைய நேசம் எந்த நற்காரியத்தை கொண்டு கிடைக்குமோ அந்த நற்காரியத்தை நான் நேசிக்கக்கூடியவனா இருக்கணும். அன்புக்குரியவர்களே, இதான் ரசூலுல்லாஹ்வுடைய துஆவா இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் அல்லாஹ்வை அளவுக்கு அதிகமாக நேசித்தார்கள் என்பதை அவருடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வை அளவுக்கு அதிகமாக நேசிக்கக்கூடிய நிலை எப்படி தெரியுமா இருக்கும்? வணக்க வழிபாடு ரொம்ப பெர்ஃபெக்டா இருப்பாங்க. ஏன்னா பயம், அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவங்க அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவங்க ஆயிடுவாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடு ரொம்ப கவனமா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இருந்த போதிலும் ரசூலுல்லாஹ் இப்படிலாம் இருந்தாலும் இப்படி துவா செய்யறாங்க அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ் நான் உன்னை நேசிக்கணும். நீ யாரை நேசிக்கிறியோ, உன்னை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவர்களை நான் நேசிக்கணும். உன்னுடைய நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய நற்காரியம் எதுவோ அதையும் நான் நேசிக்கக்கூடியவனா இருக்கணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரிச்சிட்டான்னு சொன்னா நாம அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவங்களா ஆயிடும். உண்மைதானே? ஏன்னா அல்லாஹ்வுடைய நேசம் என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதே நேரத்தில் இன்னொரு செய்தி நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம அல்லாஹ்வை நேசிச்சிருவோம், சொல்லிடலாம், ஈஸியா சொல்லிடலாம், நான் என்னுடைய இறைவனை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு. அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறானா? இந்த உலகத்துல இத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, அவனுடைய அடியார்கள் இருக்கிறாங்க. இவ்வளவு கோடிக்கணக்கான அடியார்கள் இப்போதைக்கு அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறக்கூடிய ஒரு அடியாராக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் என்ன செய்யணும், கொஞ்சம் கவனத்தை எடுக்கணும்.
அதுக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ் நம்மளை நேசிப்பதாக நம்ம என்ன செய்யணும்? வேற ஒன்றும் இல்லை, அவன் சொன்னதை அப்படியே கடைபிடிக்கணும். அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் என்ன செய்யணும்? எல்லா விஷயத்திலையுமே ரோல் மாடல் எடுக்கணும். அதுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இடத்துல குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நீங்க பார்க்கலாம். அதாவது 3வது அத்தியாயம் 31வது வசனம். 3வது அத்தியாயம் 31வது வசனம். ஃபத்தபியூனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவராக இருந்தால், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்வதாக, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். நீங்க அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களா இருந்தா என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். இதான் பாயிண்ட். நாம அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடியவங்களா இருந்தோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு என்ன செய்யும்? வரும். அல்லாஹ்வுடைய நேசம் வந்துட்டு வைங்களேன், அல்லாஹ் என்ன செய்வான்? நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிருவான். அதுதான் நான் சொல்லி காட்டுறான், உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிப்பான், அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவன், நிகரில்லா அன்பாளன் என்று நபியை நீங்கள் கூறுவீராக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டும் என்றால் இந்த தூதரை நாம் பின்பற்ற வேண்டும். இந்த தூதரை பின்பற்றாத வரைக்கும் அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு என்ன செய்யாது? ஒரு காலம் கிடைக்காது. ஆனா இன்னைக்கு என்ன பார்க்கிறோம்? யார் யாரை எல்லாமே பின்பற்றக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அந்த இமாமு, இந்த இமாமு, இவர், அந்த முன்னோர்கள், இந்த முன்னோர்கள், இந்த ஆலிம்சா, அந்த ஆலிம்சா. யாரை பின்பற்றணும்? நபிகளாரை மட்டும்தான் நான் பின்பற்ற வேண்டும். அப்படி ரசூலுல்லாஹ்வை பின்பற்றக்கூடியவங்களா இருந்தா அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வை எப்படி நேசிப்பார்கள் தெரியுமா? அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதாவது இறைவனாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய சில மனிதர்கள் எதையெல்லாமோ வணங்குறாங்க. உண்மையான இறைவனை வணங்குறது இல்லை. மனுஷனை வணங்குறாங்க, மண்ணை வணங்குறாங்க, சில படைப்பிடங்களை வணங்குகிறார்கள். இப்படி வணங்கக்கூடியவர்கள் அதை கடுமையாக நேசிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. நீ பார்க்கலாம், யார் அவர்கள் யாரை வணங்குகிறார்களோ அந்த அவர்கள் கடவுளாக நினைக்கக்கூடியவர்கள் மீது கடுமையான நேசம் கொண்டவர்களா இருக்கிறாங்க. அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல ஒரு இடத்துல. நல்ல நீங்க பார்க்கணும், 2வது அத்தியாயம் 165வது வசனம். அல்லாஹ் பேசுகிறான், ஒமினன் நாசி மை யத்தஹிது மின் தூனில்லாஹி அந்தாதன் யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ். அல்லாஹ் அல்லாதவர்களை இணை கடவுள்களாக ஏற்படுத்தி கொண்டு, நல்லா கவனிக்கணும், அல்லாஹ் அல்லாதவர்களை இணை கடவுள்களாக ஏற்படுத்தி கொண்டு அல்லாஹ்வை நேசிப்பது போல் அவர்களை நேசிப்பவர்களும் மக்களில் உள்ளார்கள். உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தா, நம்ம இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சில முஸ்லிம்களை இந்த இறந்து போன நல்லடியார்கள் என்று நினைச்சு அவங்கள அல்லாஹ்வுக்கு இணையாக்குறாங்களே இல்லையா? துவா செய்கிறாங்க, அவர்களுக்கு கந்தூரி எடுப்பது, அவர்களுக்கு கபரு கட்டுவது, அந்த கபருல போய் தலையை முட்டுவது, இது மாதிரி செய்றாங்களே இல்லையா? இந்த அவுலியாக்கள் என்ன செய்றாங்க? அல்லாஹ்வை எப்படி நேசிப்பாங்களோ அது மாதிரி இவர்களை நேசிக்கிறாங்க. என்ன அல்லாஹ் சொல்லி காட்டி சொல்றான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ். அல்லாஹ்வை நேசிப்பதில் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் மிகவும் உறுதியானவர்கள். இறை நம்பிக்கை கொண்ட எப்படி அல்லாஹ் நேசிப்பாங்க? ரொம்ப ஸ்ட்ராங்கா நேசிப்பாங்க. இவர்களும் நேசிக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வை இறை நம்பிக்கையாளர்கள் மிகவும் உறுதியாக நேசிப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டிட்டு அடுத்து சொல்றான், வலவ் யரல்லதீன லலமு இதா யரவுனல் அதாப அன்னல் குவத்த லில்லாஹ் ஜமீஅன் வ அன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். அநியாயக்காரர்கள் வேதனையை காணும் போது அவர்கள் நிலையை நீங்கள் அறிவீர்களாயின் அனைத்து ஆற்றலும் அல்லாஹ்வுக்கே உரியது, அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் என்பதை உணர்ந்து கொள்வார்கள். நம்ம யார் யார் மேல நேச வச்சுட்டோமே, அல்லாஹ்வுக்கு மேலும் நம்ம உண்மையான நேசத்தை வச்சிருக்கிறோம். அதை விட்டுட்டு படைப்பினங்கள் மீது அல்லாஹ் அல்லாதவங்க மீது நம்ம நேசத்தை வச்சிட்டோமே என்று அநியாயக்காரர்கள் வேதனையை பார்ப்பாங்க. அப்போ உணர்ந்து கொள்வார்கள், அல்லாஹ் தண்டிக்கக்கூடியவனா இருக்கிறான், மிகவும் கடுமையாக தண்டிக்கக்கூடியவனா இருப்பான் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். அதான் நினைச்சான் இந்த வசனத்தை பேசுறான். அன்புக்குரியவர்களே, இறுதியாக ஒரு செய்தியை சொல்றேன். உண்மையிலேயே நாம அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவங்களா ஆயிட்டா அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறக்கூடிய மக்களும் ஆயிடும். நல்லா விளங்கணும், நாம அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவங்களா ஆயிட்டா அல்லாஹ் நம்மளை நேசிப்பான். அல்லாஹ் நம்மளை எப்படி நேசிப்பான்? மார்க்கத்தை சரியான மார்க்கத்தை நம்ம பின்பற்றணும்.
இப்படி பின்பற்றி அல்லாஹ் நம்மளை நேசித்தா வைங்களேன், என்ன தெரியுமா நடக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. திருமீதியில பதிவு செய்யப்பட்டது ஒரு செய்தி. என்ன செய்தி? அதாவது இதா அஹப்பல்லாஹு அப்தன் நாதா ஜிப்ரீல், அல்லாஹ் ஒரு அடியானை நேசிக்க ஆரம்பித்து விட்டால், அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த உலகத்துல தன்னுடைய அடியானை ஒருவர் என்ன செய்யறான், அல்லாஹ் நேசிக்கிறான். அப்படி நேசிக்கும் போது அல்லாஹ் என்ன செய்வான், வானவருடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைப்பான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்தால் ஜிப்ரீல் அவர்களை அல்லாஹ் அழைத்து அல்லாஹ் பேசுவான், இன்னி கது அஹ்பப்து ஃபுலானன் ஃபஅஹிப்பஹு, இன்னாரை நான் நேசிக்கிறேன் அல்லாஹ் சொல்வானா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அல்லாஹ் வந்து ஜிப்ரீல் அழைத்து சொல்றான், இன்னாரை நான் நேசிக்கிறேன், அதனால் நீங்களும் நேசிக்கணும் அல்லாஹ் சொல்வானா. யார்கிட்ட? வானவருடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் ஜிப்ரீல்கிட்ட சொல்லிடுவானா, நான் இவரை நேசிக்கிறேன், ஆனால் நீங்கள் நேசிங்க. அடுத்தது என்ன நடக்கும்? ஜிப்ரீல் என்ன செய்வாங்க, ஒட்டுமொத்த வானவர்களையும் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு ஜிப்ரீல் சொல்லுவாங்களா, நல்ல கவனமா கேளுங்க, இந்த அடியானே அல்லாஹ் நேசிக்கிறானா, அல்லாஹ் நேசிக்கிறது நானும் நேசிக்கிறேன், நான் நேசிப்பதால் நீங்க எல்லாரும் நேசிக்க ஆரம்பிச்சிருங்கன்றாங்களாம். ஒட்டுமொத்த மலக்குமார்களும் அந்த அடியானை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதோடு முடியல, அடுத்து என்ன நடக்குது பாருங்க. அந்த நேசத்தை அல்லாஹ் உலகத்துக்கு இறக்குறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் அவர்கள் நேசம் கொள்ளக்கூடியவர்கள் ஆயிடுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, இன்னாரை நான் நேசிக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவான். விண்ணகத்தில் ஜிப்ரீல் அதை அறிவிப்பார். விண்ணகத்தில் இருக்கக்கூடிய வானவர்களும் அவரை நேசிப்பார்கள். பிறகு அந்த நேசம் பூமியில் உள்ள அனைவர்கள் மீது இறங்குகிறது, அவர் மீது அன்பு ஏற்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி தான் அல்லாஹ் ஒருத்தனை வெறுத்தா வைங்களேன், அல்லாஹ் ஒருத்தனை வெறுக்கிறான். வெறுத்த உடனே ஜிப்ரீலை கூப்பிட்டுன்னு சொல்றான், இவனை நான் வெறுக்கிறேன், நீங்களும் வெறுங்கன்றுவான். ஜிப்ரீல் வெறுத்துருவாங்க. ஜிப்ரீல் உடனே வானவரை கூப்பிடுவாங்க, இந்த அடியானை அல்லாஹ் வெறுக்கிறானா, நானும் வெறுக்கிறேன், நீங்க எல்லாரும் வெறுத்துருங்க அப்படின்றாங்களாம். இந்த வெறுப்பு பூமிக்கு இறங்குகிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறக்கூடியவர்களா இருக்கணுமா, அல்லாஹ்வுடைய வெறுப்பை பெறக்கூடியவர்களா இருக்கணுமா என்பதை நாம் தான் நினைச்சோம், நம்முடைய நிலையை மாற்றக்கூடிய நிலையை நாம் ஏற்படுத்தணும். ஆக அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நேசம்தான் மிக பெரியது. அல்லாஹ் நம்மை நேசிப்பானால் அதை விட மிக பெரிய ஒரு வெற்றி வேறு எதுவுமே கிடையாது என்பதை விளங்கிக் கொண்டு அல்லாஹ்வை நாம் நேசிக்கக்கூடியவங்களாகவும் அல்லாஹ் நம்மை நேசிக்கக்கூடிய ஒரு நிலையிலையும் அல்லாஹ் நம்மளை ஏற்படுத்த வேண்டும் என்று வல்ல இறைவனிடத்தில் நாம் பிரார்த்தனை செய்து, இந்த உலகத்திலையும் நாளை மறுமையிலையும் அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ்வுடைய நேசம்னா அவர் இல்லாம ஜெயிக்க முடியாது. இந்த உலகத்திலையும் சரி மறுமையிலையும் சரி. ஏன்னா ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டினாங்க, நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய அருள் இல்லாம நீங்க செய்ய முடியாது, ஒரு காலம் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்றாங்க. நீங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் இருக்கா இல்லையா, நீங்க செய்யக்கூடிய வணக்க வழிபாடு இருக்கா இல்லையா, இதை வச்சு நீங்க சொர்க்கத்துக்கு போகலான்னு நினைக்கிறீங்களா? நம்முடைய வணக்க வழிபாடு என்ன நிலையில் இருக்குன்னு நமக்கே தெரியும், அப்படிதானே? நாம எப்படி வணங்குறோம், எப்படி நம்ம அமல்கள் செய்யறோம் என்பது நமக்கு நல்லா தெரியும். உண்மையிலேயே அந்த அமல்லாம் கொண்டு போய்லாம் ஜெயிக்க முடியாது. ஒருவேளை ஒருத்தர் செய்யறாரு, நிறைய அமல் செய்யறாரு, மூட்டை மூட்டையா செய்யறாரு, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க செய்யக்கூடிய அந்த அமல்களை வச்சு ஒரு காலம் சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நீங்களுமான்ட்டாங்க. நீங்களுமா? ஆமா நானும் தான் அப்படின்ட்டாங்க. இதுக்கு மேல என்னங்க வேணும்? ரசூலுல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடு நம்மளாம் போய் நிக்க முடியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்க வழிபாடு நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. கால் வீங்கும். ரசூலுல்லாஹ்க்கு தொழுதாங்கன்னா கால் வீங்கும், கால் வெடிப்பு விட்டுரும். கால் என்ன செஞ்சிடும், நிக்குவாங்க, ரொம்ப நேரம் நிப்பாங்க, நிக்கிறதுனால கால் வெடிப்பு விட்டுரும், கால் வீங்கிடும். அழுவார்கள், கடுமையா அழுவாங்க. எந்த அளவுக்கு அழுவாங்க? கண்ணை நனையும், கண்ணீர் சிந்தி கண்ணை நனையும், தாடிகள் நனையும், தாடிகள் நனைந்து தரையில அந்த கண்ணீர் ஓடும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இவ்வளவு சிரமம் எடுக்கிறீங்களே, கால்கள்லாம் வீங்கக்கூடிய அளவுக்கு, கால்கள்லாம் வெடிப்படக்கூடிய அளவுக்கு இந்த அளவுக்கு சிரமம் எடுக்கிறீங்களே, அல்லாஹ் தான் உங்க முன்பின் பாவத்தை மன்னிச்சுட்டானே, நீங்க சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்க தானேங்கிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, காலா கூன அப்தன் ஷக்கூரா அப்படிங்கிறாங்க, என்னுடைய இறைவனுக்கு நான் நன்றியுள்ள அடியானா இருக்கணுங்கிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய வணக்கத்தை பார்த்தீங்களா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய அமல்களை வச்சு நாளை மறுமை செய்ய முடியாது, நான் ஜெயிக்க முடியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாது. மாறாக அல்லாஹ் தன்னுடைய கருணையால், தன்னுடைய அருளால் என்னை அரவணைத்துக் கொண்டால் தவிர
நானும் சொர்க்கத்துக்கு போக முடியாது, நம்ம நாமளும் எம்பாடு. இதான் அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய பாசம், அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு இடிச்சு வைங்களேன், அதுதான் மிகப்பெரிய வெற்றி. இந்த நேசத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வா ஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.